Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 606 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல சஞ்சய் ஒரு போடு போட்டுட்டு சும்மா கெத்தா வந்து நின்னால அதை பார்த்துட்டு அங்க இருந்த அத்தனை பேருமே ஆடி போயிட்டாங்க, அசந்து போயிட்டாங்க. இவன் ஸ்டார்ஹெட் பைரட்டை சேர்ந்த ஒருத்தனாச்சே, இவன் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றான்னு அவன் வழக்கம் போல ஸ்டைலா சிகரெட் எடுத்து பத்த வச்சுட்டு அப்படியே ஸ்டைலா ஊதி தள்ளுவான். ஆனா சிகரெட் குடிக்க கூடாது, அது மகா தப்பு. கிட்னி சட்னியா போயிடும், கல்லீரல் மண்ணா போயிடும். அவன் பில்டப் பண்ணிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை அடிச்சு அளவ பேம்பான் அப்படின்னா அவன் வந்து அடிச்சது டஷிகிக்காக. அந்த வெர்கோக்கெல்லாம் ஒன்னும் ஆகல, தலைய 2 தட்டு தட்டிட்டு கேஷுவலா வந்து நிப்பான். அவ பார்த்துட்டு அப்படியே பேன்னு முழிப்பான், நம்மளை காப்பாத்தவா இவன் வந்தான்னு. அதே நேரம் பி பில்டிங் குள்ள வந்த நம்மளுங்க பிரவுன் பியர்டு மேல உட்காந்துக்கிட்டு சொகுசா டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. சஞ்சய் தான் எங்க போனான்னு தெரியல, ஆனா வந்துருவாங்கிற மாதிரி பேசிட்டு போவாங்களா. அந்த டீம் இவங்களை நோக்கி ஏதோ ஒண்ணு வரத பாப்பாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த டிராகன் தான். இதைத்தானே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன இந்த டீம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது, மூஞ்சுமே கொஞ்சம் உக்கரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது நம்மளுகளை பார்த்து செம்ம காலில் வந்துட்டு இருக்கும். பிரவுன் பியர்டு எல்லாம் பார்த்துட்டு நான் தான் சொன்னல அதுக்கு செடேட்டிவ் கொடுத்துருந்தானுங்கன்னு. இப்ப அதோட பவர் குறைஞ்சிருச்சு, அதனாலதான் இவ்வளவு வயலண்டா வந்துகிட்டு இருக்குது. நேச்சர்ல இது ரொம்ப ரொம்ப வயலண்டான ஒண்ணு. செடேட்டிவ் இல்லனா இதை ஹேண்டில் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னதான் இது சின்ன சைஸ்ல இருந்தாலும் இதுதான் புதுசா டெவலப் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு, ஃபாஸ்டாவும் இருக்கும், அட்டாக் பயங்கரமாவும் இருக்கும். இதை சொல்லிட்டு இருக்கும் போதே நெருப்ப வச்சு அட்டாக் பண்ணும். இப்போதைக்கு இதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறது மட்டும் தான் சேஃப்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவாங்க. அது நெருப்ப வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே பின்னாடி வரும். அதே நேரம் இங்க லூஃபி கத்திட்டே ஓடுவான், டே சீசரு உன்னை விட மாட்டான்டா கொய்யாலன்னு. ஸ்மோக்கருக்கு பஞ்சாயத்துல அவன் பறந்து போவான். நம்மள அப்படியா ஆனால் பறக்க நெருப்போட பிச்சுக்கிட்டு போவான். சரி நீ எதுக்கு போறேன்னு கேட்டா நான் சீசரை தேடி போறேன்பா. அவன் நான் வெர்கோவை தேடி போறேன்பா. அவன் சீசர் கூட தான் இருக்கான்னு நம்பிதான் 2 பேரும் போறாங்க. ஆனா ஸ்மோக்கர் என் வழியில குறுக்க வராத, நான் அவனை பொலந்து கட்ட வேண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு முந்திட்டு போவான். நில்லடா விளக்கன்னு அவனை வெட்டிட்டே நம்மளும் பின்னாடியே போவான். அப்படியே கட் பண்ணி பில்டிங் பீல அந்த கேஸ் பலூன் லேண்ட் பண்ணி அதுக்குள்ள போய் முன்னாயிலே ஒரு டோரு. அந்த டோரை போட்டு இன்னுமே அந்த சின்ன பொண்ணு குத்துன்னு குத்திட்டே தான் இருக்கா, என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அந்த மஞ்சமாக்கா மாட்டேனுங்கெல்லாம் டோரு கிட்ட நிக்காத, ஒழுங்கா வா நம்ம பிஸ்கெட் ரூமுக்கு போயிடலாம். உனக்கு அங்க கேண்டி எல்லாம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க, அதனால ஒழுங்கா வான்னு சொல்லுவாங்களா. அவ கண்ணுக்கு அவங்கள பார்த்தா மனுஷங்க மாதிரியே தெரியல, பாம்பு பள்ளி தவளை மாதிரி இருக்கும். ஐயோ சிஸ்டர் என்னைய காப்பாத்துங்க எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமா அழுவா. இங்க சாப்பருக்கு அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே திருப்பி உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரியல. அதனால பையன் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு வெளியில போய் அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னு வேகமா ஓடிட்டு இருப்பான். வெளியில கேஸ் பரவி போச்சுங்கிறத மறந்துட்டான் போல. சோ அப்படியே அடிச்சு புடிச்சு மேல வந்து பார்த்தா அங்கதான் அந்த குட்டி பொண்ணு கதவை போட்டு தட்டிட்டு கிடப்பான். 3 பேர் வேற ரவுண்டு கட்டி நின்னுட்டு இருக்காங்களா. உடனே அவங்கள பொழந்து கட்டிடலான்னு சொல்லி பாடியை பெரிய சைஸுக்கு மாத்திட்டு அட்டாக் பண்றதுக்கு வேகமா ஓடுவான். அவனுங்க பாத்துருவானுங்க, விடுவானுங்களா இனி கண்ணை வச்சு சுட போவானுங்க. பாஞ்சு வந்து ஒரே குத்து, அவ்வளவுதான் அத்தனை பேருமே தெரிச்சிருவானுங்க. சரி வந்திருக்கிறது நம்ம பையன் தானே, அவனை பார்த்தவனே அவன் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா அங்கேயுமே பஞ்சாயத்து. அவன் தலைய பார்த்தா அவளுக்கு பாம்பு மாதிரியே தெரியுது. சோ பயந்து இன்னும் காட்டு கத்த ஆரம்பிச்சு டோரை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருப்பான். சோ சாப்பர் என்ன பண்ணுவான், இவளை இப்படியே விட்டா இப்படித்தான் பயந்துட்டு இருப்பா. உடனே செடேட்டிவ் கொடுத்து சரி பண்ணிடலான்னு சொல்லி ஊசி எடுத்துக்கிட்டு நேரா போய் அவ கழுத்திலேயே ஒரு சொருகு, அவ்வளவுதான் சைலண்ட் ஆயிடுவான். நல்லா பொண்ணு, நல்லா கோஆபரேட் பண்ண, இனிமேட்டு எந்த பஞ்சாயத்து இல்ல, நீ நார்மல் ஆயிட்ட. மறுபடியும் டோரை குத்திட்டு இருந்த மூக்க கடிச்சு விட்டுருவேன் எட்டி பார்ப்பான். வயலண்டா இருந்தவ அப்படியே நார்மல் ஆகி ஆமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இங்க என்ன நடக்குதுன்னு அப்படியே டோட்டலா மாறிடுவா. சாப்பருக்கு ஒண்ணும் புரியல. நாங்க தான் உன்னை இங்க இருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு போயிட்டோமே, எப்படி மறுபடியும் உள்ள வந்தான்னு கேட்பான். அவன் நடந்த மேட்டர் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவான். இந்த மாதிரி எங்க மாஸ்டர் கேஸ் பலூனை யூஸ் பண்ணி எங்க எல்லாத்தையுமே திரும்பி கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆனா அவங்க 2 பேரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்களை தடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா நாங்க தான் கேட்காம திரும்பி வந்துட்டோம்னு ஃபீல் பண்ணுவா. சரி அப்ப மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டா அவங்க எல்லாருமே பிஸ்கட் ரூம்ல இருக்காங்களாமா. அதுவும் கேண்டிஸ் காண்டி இங்க வந்திருக்காங்க. உடனே சாப்பருக்கு பதறும், அவங்க மறுபடியும் கேண்டிஸை சாப்பிட்டாங்கன்னா அவங்கள சரி பண்றது இன்னுமே டிஃபிகல்ட் ஆயிரும். அதனால வா சீக்கிரமா பிஸ்கட் ரூமுக்கு போகணும்னு உடனே எனக்கு ஷார்ட்கட் தெரியும், என் பின்னாடி வாங்கன்னு சொல்லி அவ கூட்டு போவா. அப்படியே கட் பண்ணா இங்க சீசர் லேப்ல இருந்து வெர்கோ அண்ட் சஞ்சயோட ஃபைட்டை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கே ஒன்னும் புரியல எதுக்கு இந்த வெர்கோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு. ஏன்னா G5 ஆளுங்க எல்லாருமே சீசரோட டெஸ்ட் சப்ஜெக்ட். அவன் ஷினோகுனிய வச்சு அவங்கள கொல்லலைன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும். வேற வழி இல்ல, B குள்ள என்டர் ஆகிற அந்த பேசேஜை க்ளோஸ் பண்ணிட்டு A குள்ள இருக்கிற அந்த பேசேஜை ஓபன் பண்ணி விட்டுலாம்பா. ஆனா அங்க தானே வெர்கோ இருக்கான், அவனும் செத்து போயிடுவானேன்னு கேட்டா செத்தா சாவட்டும், எனக்கு அதை பத்தி சுத்தமா கவலையே இல்ல. அங்க இருக்கவனுங்க எல்லாருமே சாகணும், அவன் இருந்தா எனக்கு பஞ்சாயத்து தான் சொல்லிட்டு உடனே வேலையை பார்க்க சொல்லுவான். அப்படியே கட் பண்ண அந்த சின்ன பொண்ணு சாப்பரும் அடிச்சு புடிச்சு பிஸ்கெட் ரூம் கிட்ட வந்துருவாங்க. ஆனா அந்த டைம் பேக் சைட்ல இருந்து கேண்டி வேணும் எனக்கு கேண்டி வேணும்னு ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா அங்கதான் குழந்தைங்க இருக்காங்க. இன்னுமே அவங்க பிஸ்கெட் ரூமுக்கு போய் சேரல. உடனே சாப்பர் என்ன முடிவு பண்ணிடுவான், பேசாம அவங்களை இங்கேயே வச்சு லாக் பண்ணிடலாம், அதான் கரெக்டான வழின்னு சொல்லி டோரை மூடி உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்னா இந்த டோரை ஓபன் பண்ண விடாதமா. உடனே அவளும் வந்து அமைக்கி பிடிச்சிக்குவான். சோ 2 பேருமே அவங்க எல்லாத்தையுமே பிஸ்கெட் ரூமுக்கு போக விடாம கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருப்பாங்க.
ஏன்னா அங்கதானே கேண்டீஸ் இருக்குது. நல்ல வேலை கம்பியெல்லாம் போட்டு லாக் பண்ணியாச்சு. இங்க இந்த குட்டி பொண்ணுக்கு ஒண்ணும் புரியல. நாங்க ஏன் கேண்டிய சாப்பிடணும்னு கேப்பா. உடனே சாப்பரு ஏன்னான்னு சொல்லிட்டு எடுப்பான். ஆனா என்னன்னு காட்ட மாட்டானுங்க. அப்படியே கட் பண்ணி இங்க லூஃபிய காட்டுறாங்க. சும்மா மின்னல் வேகத்துல வந்ததுனால கீழே ஃபுல்லா நெருப்பு. இப்ப அவனுக்கு இருக்கிறது சீசரோட லேபுக்கு வெளியில. உள்ள போலாமான்னு கேட்டா வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. நீ பறந்து வந்த, ஆனா நான் ஓடி வந்தேன். வந்த ஃபிரிக்ஷன்ல பாதியே எரிஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆயிக்கிறேன். மூச்சு வரணும்னு சொல்லிட்டு அப்படியே காத்த உள்ளுக்குள்ள இழுப்பான். ஸ்மோக்கர் அவன் பாட்டுக்கு பட்டன் அமுத்தி விட்டுருவான். நான் தான் ஓகே இல்லன்னு சொன்னேன்ல, ஏன்டா உசுர வாங்குறேன்னு கேட்டா அவன் அதெல்லாம் கண்டுக்கல. வெர்கோ வந்து என்னோட எனிமி, நீ அவனை தொடக்கூடாதும்பான். அவன் சீசர் என்னோட எனிமி, அவனை நீ தொடக்கூடாது. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டீல் பேசிட்டு டோரை ஓபன் பண்ணா உள்ள சீசர் மட்டும் தான் இருப்பான். ஏன்னா வெர்கோ அங்க சஞ்சய் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானே. உடனே லூஃபி பார்த்துட்டு இது ஏன் எனிமி, இந்த டைம் நான் உன்னை தப்பிச்சு போக விட மாட்டேடான்னு சொல்லி பாஞ்சு வந்து வயித்திலேயே ஒரு குத்து. சீசரே இன்னைக்கு கிளிய போது உன் டவுசரேம்மா. ஆனா அடி மரண அடி, அவ்வளவுதான்.